செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்ட நெரிசல் வழக்கில் கைதான தவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனிடம் 10 மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், முழுமையான விவரங்கள். கரூரில் நடந்த இந்த துயர சம்பவத்தில் காரணமாக இருப்பதாக சொல்லக்கூடிய காவல்துறையின் சார்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற தவேகாவினுடைய மாவட்ட செயலாளர்கள் இருவரிடமும் தற்போது கரூர் மாவட்ட எஸ்பி தலைமையில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இரவு கைது செய்யப்பட்டவர்களிடம் விடிய விடிய கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. தற்போது கைது செய்யப்பட்டவர்களிடம் எஸ்பி மற்றும் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள கூடுதல் எஸ்பி தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சம்பவம் நடந்த போது டிஎஸ்பி எச்சரித்த போதும் ஏன் வாகனம் நீண்ட நேரம் 3 மணி நேரம் தாமதமாக வந்தது, போலீஸ் எச்சரிக்கை கொடுத்த பிறகும் எதற்கு தாமதமாக விஜயனுடைய பிரச்சார வாகனம் மெதுவாக ஊர்ந்து சென்றது என்பது தொடர்பான கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கரூரில் இருக்கக்கூடிய அந்த ஈரோடு சாலை மற்றும் பைபாஸ் சாலை அருகே விஜய் அவர்கள் ரோட் ஷோ நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் வாகனத்தை நிறுத்தி அவர் தொண்டர்களுக்கு அங்கிருந்து கையசைத்ததாகவும் கூறப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அதனால அங்க இருக்கிற கூட்டம் ஓவரா அதிகமாக ஆகி அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுது. அதனால இது போன்ற கேள்விகள், அதாவது அந்த 3 மணி நேரத்தில் விஜயனுடைய வாகனம் கரூரில் வந்த பிறகு அந்த 3 மணி நேரம் பல்வேறு எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இறுதி நேரத்தில் 7:45 மணிக்கு கூட அவருக்கு இறுதியாக அந்த வாகனம் நின்ற இடத்திலே பிரச்சாரத்தை ஆரம்பியுங்கள் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்த பிறகும் அவருடைய வாகனம் கடைசி பிரச்சார இடம் வரை சென்றதனால்தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டதாகவும் காவல்துறை சொல்கின்றாங்க. அப்போ இதுக்கான காரணங்கள் என்னென்ன இது இந்த போலீசாருடைய கேள்விகள் அனைத்தும் எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோ மூலமாகவும் தற்போது பதிவு செய்யப்பட்டு வருகிறது. தற்போது 2 மாவட்ட செயலாளர்களிடம் ஒரே காவல் நிலையத்தில் வைத்து இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.